ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சரண்யா. வெல்கம் டு தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனல். ஒரு முக்கியமான புது தகவல், இது நிறைய பேருக்கு தேவைப்படும். பிஎஃப் ரிலேட்டடா நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் இந்த வெப்சைட் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்க. இதை பற்றி உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் தெரியும், இதுக்குள்ளே நான் ஆல்ரெடி போய் பார்த்துருக்கேன்னா கமெண்ட் பண்ணுங்க. தெரியாதவங்களுக்காகவும் இதை பற்றின சில வேல்யூபிளான இன்ஃபர்மேஷனுக்காகவும் தான் இந்த வேல்யூபிளான டீட்டெயில். நம்ம ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம், இல்லை நம்ம ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா அங்கே நமக்கு இஎஸ்ஐ பிஎஃப்லாம் பிடிக்கிறாங்களான்னு செக் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு பிஎஃப் பிடிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்ல போகிற இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அப்படின்னா யாருக்கு இது இன்ஃபர்மேஷனாக இருக்குமோ அவங்களுக்கு அவசியமாக ஷேர் பண்ணுங்கள். ஜென்ரலாக நம்ம பிஎஃப் கணக்கு சம்மந்தமான அப்டேட் எல்லாமே நம்ம ஒரு ஆஃபீஸில் போய் செக் பண்ணுற மாதிரி தானே இருக்கும். நாம் இப்போ ஒரு ஜாப் மாற்றுறோம் அப்படின்னா ப்ரீவியஸாக நமக்கு எவ்வளோ பிஎஃப் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் நம்ம புதுசாக போக போகிற கம்பெனிக்கு கொடுத்தோம் அப்படின்னா அந்த அக்கௌண்ட் அப்படியே இங்கே கண்டினியூ ஆகும். இது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அவசியமாக சொல்லுங்கள். தெரியாதுன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு புது இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும். ஸோ இந்த ஒர்க்கை நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக நமக்கு சில அப்டேட் கொடுத்துருக்காங்க. டெக்னாலஜி வளர வளர நிறைய அப்டேட் நமக்கு வந்துகிட்டே தான் இருக்குது. அதை நாம் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அந்த வகையில் இப்போ வந்திருக்கிற லேட்டஸ்ட் அப்டேட் தான் அனெக்ஷர் கே. அதாவது பழைய கணக்குல இருந்து புதிய கணக்குக்கு நம்ம எல்லா அப்டேட்டையும் செஞ்சுக்கிறதுக்கு நமக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது தான் இந்த கே அனெக்ஷன். இதில் நாம் இதை அப்டேட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா நம்மளுடைய நேமும் ஆல்ரெடி நாம் யூஸ் பண்ணோம்ல இந்த பிஎஃப் அக்கௌண்ட்டோடைய நம்பரும் தான் நமக்கு தேவை. இந்த பிஎஃப் நம்பர் உங்களோட பே ஸ்லிப்ல இருந்தே நீங்கள் எடுக்கலாம், இல்லைன்னா உங்கள் கம்பெனியில் கேட்டு பாருங்கள். இதில் ரெண்டாவதாக லாஸ்ட்டாக பிஎஃப்ல எவ்வளோ இருக்குது, அதுக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வந்திருக்கு, இது ரெண்டையும் நீங்கள் செக் பண்ணணும். அப்புறம் இபிஎஸோட கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரிஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை பற்றின அப்டேட் சில டவுட்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் என்னைக்கு சேர்ந்தீங்க, என்னைக்கு எக்ஸிட் ஆனீங்க, அப்புறம் பழைய கம்பெனி டீட்டெயில்ஸு, புதுசாக சேர போகிற கம்பெனி டீட்டெயில்ஸு, இதெல்லாம் தான் உங்களுக்கு தேவைப்படுற டீட்டெயில். இது எல்லாமே உங்களுக்கு இருந்தது அப்படின்னா இபிஎஃப்ஓட போர்ட்டலில் போய் நீங்கள் கே அனெக்ஷரை டவுன்லோட் பண்ணி அதில் இந்த அப்டேட் எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஆன்லைன்லேயே சூப்பராக அப்டேட் பண்ணலாம். அதுக்கான டீட்டெயில்ஸ் பிடிஎஃப் என்கிட்ட இருக்குது, நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். யூடியூப்பில் லிங்காக கொடுக்க முடியறதில்ல. ஸோ உங்களுக்கு தேவைன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அந்த டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளால் இந்த பிஎஃபோட கம்ப்ளீட் எவ்வளோ லாஸ்ட் மந்த் பிடிச்சாங்க, லாஸ்ட் இயர் எவ்வளோ பிடிச்சாங்க, அதுக்கு என்ன பெனிஃபிட் வந்திருக்கு அப்படிங்கிற எல்லா டேட்டாவையும் டிரான்ஸ்பரண்ட்டாக பார்த்துக்கலாம். சப்போஸ் பிடிக்கலைனாலும் நீங்கள் போய் கேட்கலாம், ஏன் எனக்கு பே ஸ்லிப்பில் பிடிச்சிருக்கீங்க, பிஎஃப் அமௌண்ட் டெபிட் பண்ணியிருக்கீங்க, ஆனால் எனக்கு பிஎஃப் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகலையே அப்படிங்கிறத நீங்கள் டைரெக்டாக போய் உங்கள் ஹெச்ஆர் கிட்டேயோ இல்லை கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் கிட்டேயோ நீங்கள் கேட்கலாம். அதே மாதிரி எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, கரெக்டாக இருக்கா, அந்த பாஸ்ட் கம்பெனியில் டெபிட் பண்ணது கரெக்டாக இங்கே ஆட் ஆகிருக்கா, இதெல்லாம் நீங்கள் செக் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஃபர்தராக உங்களுக்கு என்னென்ன அப்டேட்ஸ் இது ரிலேட்டடாக தேவையோ அதெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க கூட உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே லேட்டஸ்ட்டாக நான் ஒரு அப்டேட்டில் படித்தேன். இமீடியட்டாக இதை தெரியாதவங்களுக்காக இதை ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேல்யூபிளாக இருக்கும் பட்சத்தில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ ஃபேண்டாஸ்டிக் டே டு எவ்ரி ஒன்.